ஸ்ரீ மார்க்கண்டேய புராணம் 22ஆம் பகுதி. மகிஷாசுரன் கதை. மகிஷாசுரன் எனும் அரக்கன் சிவபெருமானை குறித்து தவம் செய்து மும்மூர்த்திகளாலும் மரணம் ஏற்படாதவாறு வரம் பெற்று அந்த அகம்பாவத்தால் கொடுமைகள் செய்து வர தேவர்கள் மும்மூர்த்திகளிடம் முறையிட அவர் முகத்திலிருந்து தோன்றிய கோபக்கனல் ஒரு பெண்ணாய் உருவெடுத்தது. அந்த தேவிக்கு தேவர்கள் தங்கள் சக்திகளையும் ஆயுதங்களையும் அளித்தார்கள். இவ்வாறு தோன்றிய தேவி மகிஷாசுரன் காதில் விழும்படியாக சிங்கமென முழங்க அவள் தன் சேனாதிபதியான சிற்சூரனை விவரம் அறிந்து வர அனுப்பினான். அவன் தனக்கு இணையாக வீரர்கள் உக்ரதர்ஷனன், பிடாவன், காலன் ஆகியோருடன் சேனை கொண்டு தேவியை எதிர்த்தான். அசுர மாயையால் ஆயிரக்கணக்கான ஆயுதங்களை ஏவி தேவியை மறைத்து பின்னர் அவள் சிம்ம வாகனத்தை அடித்து அவள் இடக்கையை வாளால் வெட்ட வாள்தான் உடைந்தது. பின்னர் சிற்சூரன் ஒரு கொடிய சூலாயுதத்துடன் தேவி மீது பாய தேவி அவன் சூலத்தை முறித்து அவனையும் கொன்றாள். அது கண்ட சாமரன் எனும் அரக்கன் சக்தி ஆயுதத்தை வீச தேவி ஹூங்காரத்தால் அதை அழிக்க சிங்கம் பாய்ந்து சென்று அவனை கொன்றளித்தது. இவ்வாறு வலிமை மிக்க பல அரக்க வீரர்கள் தேவியுடன் போர் புரிந்து அழிந்தனர். அதை கண்ட மகிஷாசுரன் தேவியை எதிர்த்தான். தேவி அவனை பாசத்தால் கட்டி இழுக்க அவன் சிம்ம வடிவில் தேவியை எதிர்த்தான். தேவி சூலத்தால் தாக்க அவன் மனித வடிவில் மாறி அம்புகளை ஏவ தேவியும் அவற்றை முறியடித்தாள். மகிஷாசுரன் யானை வடிவம் கொண்டு சிங்கத்தை இழுக்க தேவி வாளால் அதன் துதிக்கையை வெட்ட அவன் மகிஷ வடிவில் தோன்றி பின்னங்கால்களால் தேவியை உதைக்க முயற்சிக்கையில் தேவி அவன் பாதங்களை பிடித்து கொண்டு தலையை வெட்டி வீழ்த்தினாள். தேவர்கள் மலர் மாறி சொரிந்திட அவர்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்க அவர்கள் தேவைப்படும் பொழுதெல்லாம் தோன்றி துஷ்ட சம்ஹாரம் செய்து தங்களை காக்குமாறு வேண்டிட அவ்வாறே தேவி வரமளித்தாள். 22ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.